ராதாவோட கணவன் மோகன் கூலி வேலை பார்த்துட்டு இருந்தான். அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவனுடைய மனைவி ராதா அப்புறம் அவளுடைய மகள் நர்மதாவை நல்லா பார்த்துட்டு வந்தான். அவன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருந்த சுரேஷ் ஒரு பிசினஸ் மேனா இருந்தான். அப்போ நவராத்திரி சமயத்துல மோகன் கூலி வேலைக்கு போயிட்டு இருந்தான். அந்த சமயத்துல அவனோட மனைவி ராதா அவன்கிட்ட இப்படி சொல்றா, அட இங்க பாருங்க, நவராத்திரி நடந்துட்டு இருக்கு. அப்புறம் எல்லா வருஷம் போலவே இந்த வருஷமும் நவராத்திரி விரதம் இருக்க போறேன். ஆமா ராதா, எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். சொல்லுங்க, எல்லா வருஷம் போல இந்த வருஷமும் நம்மளால நவராத்திரி பூஜை பண்ண முடியாதா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம வீட்ல நான் கன்னி பூஜை பண்ணணும்னு. அப்புறம் 9 கன்னிகளை அழைச்சு என் கையால அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். நீ கவலைப்படாத ராதா, நான் இரவும் பகலும் கஷ்டப்படுறேன். நவராத்திரிக்குள்ள நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு உனக்கு பணத்தை கொடுத்துடுறேன். அது என்னன்னா, இன்னைக்கு நீங்க சிட்டில இருந்து வரும்போது நவராத்திரி பூஜைக்கு தேவையான சாமான்லாம் எடுத்துட்டு வாங்க. என்னெல்லாம் வாங்கிட்டு வரணும்னு சொல்றியா? 1 கிலோ அரிசி, 1 கிலோ கடலைப்பருப்பு, அப்புறம் தேங்காய், அப்புறம் கொஞ்சம் பழங்கள். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லம்மா. ஆனா நீ யோசிக்காத, நீ எனக்கு எதெல்லாம் வாங்க சொல்லியிருக்கியோ அதை எல்லாத்தையும் நான் நவராத்திரிக்கு முன்னாடியே உனக்கு வாங்கிட்டு வந்து தரேன். இதையெல்லாம் சொல்லிட்டு மோகன் அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ராதா அமைதியா ஆயிட்டா. அப்ப ராதாவோட பக்கத்து வீட்டு கனிகா அங்க வந்தா. கனிகா ராதாவோட வீட்டுக்கு எப்பாவது அப்பப்ப வருவா. அட ராதா, நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நீ என் கூட மார்க்கெட்டுக்கு வரணும். அட, நான் மறந்தே போயிட்டேன் உங்க கூட இன்னைக்கு நான் மார்க்கெட் வரணும்ன்றத. அட, நவராத்திரி நடக்குதுல, அதுக்கு கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும். உனக்கு தெரியல ராதா, நாங்க நவராத்திரி பூஜைய ரொம்ப விமர்சையா பண்ணுவோன்னு. நாங்க கன்னி பூஜை பண்ற வரைக்கும் எங்களுக்கு தெரியறதே இல்ல நவராத்திரி வந்திருக்கா இல்லையான்னு. ஆமா, நீ நவராத்திரிக்கு ஏதாவது ஷாப்பிங் பண்ணியா இல்லையா சொல்லு. நீங்க வரதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வரைக்கும் என் கணவர்கிட்ட அதை பத்தி தான் பேசிட்டு. கொஞ்ச நாளா மார்க்கெட்ல எல்லா பொருளும் விலை உயர்ந்திருக்கு. ஆனா என் கணவர் கூலிக்காரு. ஆனா அவர் உறுதி கொடுத்திருக்காரு, நவராத்திரிக்கு முன்னாடியே பூஜை சாமான்கள் எல்லாத்தையுமே கொண்டு வந்து தரேன்னு. அட, உன் கணவர் எல்லா வருஷமும் இதுதான் சொல்றாரு. நீ என் கூட வா, மார்க்கெட்டுக்கு போலாம். ராதா கனிகாவோட சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போறா. ஒரு கடைக்கார கிட்ட போயிட்டு கனிகா அவங்கிட்ட சொல்றா, அண்ணா 5 கிலோ அரிசி, அப்புறம் 5 கிலோ பருப்பு, அப்புறம் 5 தேங்காய் முடி, அப்புறம் 5 கிலோ வெல்லம் கொடுங்க. அது கூடவே விரதத்துக்கு தேவையான சிப்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதையும் பேக் பண்ணி கொடுத்துடுங்க. அக்கா, விரதத்துல வைக்க நல்ல நல்ல மிச்சர்கள் எல்லாம் வந்திருக்கு. நீங்க அத பத்தி கேட்கவே இல்லையே. எனக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒரு வேலை பண்ணுங்க, அப்படியே 5 பேக்கெட் மிக்சரையும் பேக் பண்ணிடுங்க. ராதா இதையெல்லாம் ரொம்ப பாவமா பாத்துக்கிட்டே இருந்தா. ராதா அந்த பக்கம் திரும்பும் போது கன்னிகா இந்த மாதிரி கிண்டலா அவகிட்ட சொன்னா, இங்க பாரு ராதா, நீ கூட விரத பூஜை பண்ற, நீ எதுவும் வாங்கிக்கலையா? இல்ல கனிகா, நான் உருளைக்கிழங்கு சாப்பிட்டுக்கிட்டே என் காலத்தை கழிச்சிடுவேன். என்னது உருளைக்கிழங்கா? யாராவது பூஜையில உருளைக்கிழங்கு சாப்பிடுவாங்களா? எனக்கு உருளைக்கிழங்கெல்லாம் சுத்தமா பிடிக்காது. எப்பெல்லாம் நான் நவராத்திரி விரதம் பண்றேனோ எனக்கு அப்போ எல்லா பொருட்களும் தேவைப்படும். இப்போ நீ பார்த்தல நான் என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கினேன்னு. ஆமா ஆமா, நான் பார்த்தேன், நீங்க நிறைய பொருட்களை வாங்கியிருக்கீங்க. நான் உன்னை எவ்வளவு பொருட்கள் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறதுக்கு ஒன்றும் கூப்பிடல. அட ராதா, என்னால இவ்வளோ ஷாப்பிங் பேக்ஸை தூக்கிட்டு வர முடியாதுல்ல. வா, எனக்கு உதவி பண்ணு. இதுக்கு கைமாறா நான் உனக்கு 100 ரூபாய் கொடுக்கறேன். அந்த 100 ரூபாயில எந்தெந்த பொருட்கள் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிக்கோ, சரியா? ராதா சும்மாவே அங்க இருந்த எல்லா பெரிய பேக்குகளையும் தூக்கிக்கிட்டா. அப்புறம் கனிகா மார்க்கெட்ல அந்த பக்கமும் இந்த பக்கமும் பார்த்து சொல்றா, அங்க பாரு ராதா, எதற்கு ஒரு gift கடை இருக்கு. நான் நினைக்கிறேன் இந்த முறை நவராத்திரிக்கு எந்தெந்த கன்னிகளுக்கு உணவு கொடுக்கறனோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல gift கொடுக்கலான்னு. உனக்கு தான் தெரியும்ல, ஒவ்வொரு தடவை நவராத்திரிக்கும் எல்லா கன்னிகளுக்கும் நான் நல்ல gift கொடுப்பேன்னு. இந்த விஷயத்தை பத்தி எங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. கிஃப்ட் ஷாப்ல கன்னிகா எல்லாருக்கும் ஒரு நல்ல கிஃப்டா வாங்கினா. கொஞ்ச நேரம் கழிச்சு ராதா கன்னிகாவோட சேர்ந்து அவ வீட்டுக்கு போறா. அப்புறம் அவ பர்ஸ்குள்ள பார்த்தா. மன்னிச்சிடு ராதா, என் கணவர்கிட்ட நான் 3000 ரூபாய் வாங்கினேன். எல்லா காசையும் ஷாப்பிங் பண்ணிட்டேன். என்கிட்ட மிச்சம் எதுவுமே இல்ல. எதுவும் பிரச்சனை இல்ல, நீங்க அதை நாளைக்கு தாங்க.
நீ ரொம்ப நல்லவராதா. நாளைக்கு நம்ம திரும்பவும் மார்க்கெட் போலாம், திரும்பவும் ஷாப்பிங் பண்ணலாம், சரியா? இதெல்லாம் சொல்லிட்டு கன்னிகா அவ வீட்டுக்குள்ள போனா. ஆனா ராதா வருத்தத்தோட அவ வீட்டுக்குள்ள போறா. ராதாவை பார்த்துட்டு அவளோட 10 வயசு மக நர்மதா ஓடி வந்தா. அம்மா, நீங்க மார்க்கெட்ல இருந்து உங்களுக்காக எதுவும் வாங்கிட்டு வரலையா? நான் என்ன நினைச்சேன்னா நீங்க கன்னிகா ஆண்டி கூட சேர்ந்து நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்கன்னு. அட பரவாயில்லம்மா, நம்ம அடுத்த வருஷம் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். இதேதாம்மா நீ எப்பவும் சொல்ற. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நர்மதா. உங்க அப்பா ஒரு கூலி வேலை செய்யறவரு. அது வேற இல்லாம மார்க்கெட்ல எல்லாமே விலை உயர்ந்து போயிடுச்சு. நம்ம நிலைமை எப்போ சரியாகுதோ அப்போ நம்மளும் நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். அப்புறம் நம்ம அந்த வருஷம் நவராத்திரியை சிறப்பா கொண்டாடலாம். ஏம்மா, நீங்க கூட கன்னிகா ஆண்டி மாதிரி கன்னிகளுக்கெல்லாம் உணவு கொடுக்குறீங்களா? ஆமாமா, ஏன் பண்ணக்கூடாது? அன்னைக்கு நீயே உன் கையால கன்னிகளுக்கெல்லாம் உணவு கொடு. நர்மதா பெருமையோட இப்படி சொல்றா. அம்மா, நான் அந்த நாளுக்காக காத்துட்டு இருக்கேன். நான் ஆன்ட்டி மாதிரி யாரையும் திட்ட மாட்டேம்மா. நர்மதா பேச்ச கேட்ட ராதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. நீ என்ன சொல்லிட்டு இருக்க? போன வருஷம் கன்னிகா ஆன்ட்டி கொஞ்சம் பேரை சாப்பிடுறதுக்காக அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் போயிருந்தேன். ஆனா ஆன்ட்டி என்னை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாங்கம்மா. என்னோட துணி ரொம்ப அழுக்கா இருந்துதான், அதனால அவங்க ஃபர்னிச்சர் எல்லாம் அழுக்காயிடுமா. நர்மதா பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் ராதாவோட கண்ணுல கண்ணீர் வருது. சாயந்தரம் மோகன் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ராதா அவன் கணவன் கிட்ட சொல்றா. நர்மதா சொல்லிட்டு இருந்தா, போன வருஷம் கன்னிகளுக்கு உணவு பரிமாறும் போது நர்மதாவை அவமானப்படுத்தி வெளியே அனுப்பிட்டாலாம். உனக்கு தெரியும்ல ராதா, அந்த கன்னிகா கண்டா ரொம்ப பணக்காரன். அவன் ஒரு பிசினஸ்மேன். அவனுக்கு பெரிய பெரிய ஆளுங்களோட பழக்கம் இருக்கு. நம்ம நர்மதாக்கு என்ன அவசியம் இருக்கு? கன்னி பூஜைக்கு அவங்க வீட்டுக்கு எதுக்கு போனோம்? என் பொண்ணு அவங்களோட உட்காந்து உணவு சாப்பிட்டு இருந்தா அந்த கன்னிகாக்கு என்ன குறைஞ்சு போயிருக்கும் சொல்லுங்க? அது மட்டும் இல்ல, அந்த தாய் துர்கை ஏழைகளுக்கு உணவு கொடுத்தாதான் உண்மையான ஆசீர்வாதம் தருவா, பணக்காரங்களுக்கு கொடுக்கறது இல்ல. நீ கவலைப்படாத, விடு ராதா. நம்மளுடைய கஷ்டம் எப்பவும் இதே மாதிரி இருக்காது. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நம்ம கஷ்டம் எல்லாமே தீந்துரும். மோகன் பேச்சு கேட்டு ராதா அமைதியாயிட்டா. மறுநாள் ராதா 100 ரூபாய் கேட்கலான்னு கனிகா வீட்டுக்கு போனா. கனிகா கோவமா ராதா கிட்ட இப்படி சொல்றா. அதனாலதான் மார்க்கெட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போகிறதுக்கு யோசிச்சேன். ராதா, உன்னோட 100 ரூபாய் மட்டும்தான் என்கிட்ட இருக்கு, 1,00,000 ரூபாய் ஒன்னும் இல்ல. அட, நான் ஒன்னும் ஊரை விட்டு ஓடல, என்கிட்ட துட்டு இல்ல. அப்புறம் கேளு, இனிமேல் என்கிட்ட பணம் கேட்டு வராத. ராதா ரொம்ப வருத்தத்தோட அங்கிருந்து வந்துடுறா. இதே மாதிரி நவமி நாள் வருது. கன்னிகா ரொம்ப விமர்சையா பூஜையை நடத்தினா. அதே மாதிரி 9 கன்னிகளுக்கும் உணவு பரிமாறினா. கன்னிகா கன்னிகளுக்காக நல்ல சுவையான உணவை தயார் பண்ணா. அதோட வாசனை வெளியே வரைக்கும் வந்தது. அந்த வாசனை ரொம்ப பிடிச்சு போய் நர்மதா அந்த பசங்களோட சேர்ந்துட்டா. ஆனா அப்ப போலவே கன்னிகா நர்மதாவை பார்த்து முகத்தை கோவமா வச்சுக்கிட்டு சொல்றா. 9 கன்னிகள் ஆயிடுச்சு நர்மதா, நீ இப்போ கிளம்பலாம். ஆனா வெறும் 7 பேர் தான் இருக்கிறத என்னால பார்க்க முடியுது. அது ஏன் தெரியுமா? 2 பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பசங்க வராங்க. நீ இங்க உணவு சாப்பிட வந்துட்டா நான் உங்களை எங்க உட்கார வைக்கிறது? அது மட்டும் இல்ல, போன வருஷமே நான் சொல்லி இருக்கேன், உன்னோட துணி ரொம்ப அழுக்கா இருக்கு. உங்க அப்பா உனக்கு நல்ல துணிகளை எடுத்து கொடுக்கற வரைக்கும் நீ இங்க வரவே கூடாது. போ, முதல்ல இங்க இருந்து கிளம்பு. இந்த உணவெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்ல. நர்மதா போனதும் சுரேஷ் கனிகா கிட்ட சொல்றான். நீ சரியாதான் பண்ண. நீ அவளை வெளியே அனுப்பலனா நான் அவளை அடிச்சு வெளியே துரத்தி இருப்பேன். உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்க அந்த பக்கத்து வீட்டு ராதா கூட சேராதன்னு? அட, நானா போய் ஒன்னும் அவகிட்ட பேசல. அவகிட்ட பேசிக்கிட்டே இருந்தா அப்படியே அவகிட்ட நிறைய வேலைகளை வாங்கிக்கலான்னு. நர்மதா ரொம்ப கோவத்தோட அவளோட வீட்டுக்கு திரும்பி போறா. நர்மதாவை பார்த்ததும் ராதாக்கு புரிஞ்சிடுச்சு, கன்னிகா இந்த முறை கூட நர்மதாவை கன்னி விருந்துக்கு அழைக்கலன்னு. ராதா நர்மதாவை அணைச்சுக்கிட்டு சொல்றா. இங்க பாரு, உங்க அப்பா பூஜைக்கு தேவையான சாமான்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. இங்க பாரு, அந்த துர்கா தாய்க்கு நல்ல உணவும் நல்ல உடையும் கொடுத்தா மட்டும் சந்தோஷமாகாது, பக்தர்களோட பக்திய பார்த்துதான் சந்தோஷப்படுவா. உண்மையதான் சொல்றியா அம்மா? ஆமா நர்மதா, நான் உண்மையதான் சொல்றேன்.
அந்த துர்கம்மா பக்தர்களோட உண்மையான பக்தியை பார்த்து தான் சந்தோஷப்படுவா. அப்புறம் எனக்கு தெரியும் உன் மனசுல எந்த அழுக்கும் இல்லைன்னு. இப்படி சொல்லிட்டு ராதா நர்மதாவை அணைச்சிக்கிறா. நர்மதாவும் சந்தோஷமாயிட்டா. மறுநாள் தசரா வந்தது. தசரா அன்னைக்கு எல்லா ஜனங்களும் ராவணனை சுடுறதுக்கு தயாரானாங்க. அங்க பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தன் சுரேஷ் கிட்ட இப்படி சொல்றான், இந்த ராவணனுக்கு நெருப்பு யார் வைக்கிறது? எல்லா வருஷம் போல இந்த வருஷம் கூட ராவணனுக்கு நெருப்பு நானே வைக்கிறேன். சுரேஷ் ராவணனுக்கு நெருப்பு வைக்க பார்த்தான். ஆனா எவ்வளவு முயற்சி பண்ணியும் நெருப்பு எரியவே இல்ல. இத பார்த்து சுரேஷ்க்கு ரொம்ப அவமானமா ஆயிடுச்சு. என்ன ஆச்சு சுரேஷ் அண்ணா? இந்த வருஷம் கெட்டதை உங்களால நாசம் பண்ண முடியலையா? நான் முயற்சி பண்ணவா? அந்த ஆள் கூட ராவணனுக்கு நெருப்பு வைக்க ரொம்ப முயற்சி பண்ணான். ஆனா நெருப்பு எரியவே இல்ல. எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு. இந்த காகித ராவணனுக்கு ஏன் நெருப்பு பத்தவே இல்லைன்னு. அப்போ நர்மதா அந்த பக்கம் வரா. அப்போ சுரேஷ் கிட்ட சொல்றா, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா நான் ராவணனுக்கு நெருப்பு வைக்கிறேன்னு. ஒரு தடவை இந்த சின்ன பொண்ணும் முயற்சி பண்ணட்டும், விடுங்க சுரேஷ் அண்ணா. நம்மனால முடியாத வேலை இந்த பொண்ணால முடியுமோ என்னவோ? நீ சொல்றல்ல, சரி முயற்சி பண்ணட்டும். நர்மதா ராவணனுக்கு நெருப்பு வச்சதும் ராவணனோட பொம்மை எரிய ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம சுரேஷோட வீட்லயும் நெருப்பு பிடிச்சிருச்சு. அவனோட வீடு நெருப்பு பிடிக்கவும் சுரேஷ் ரொம்ப பயந்து போயிட்டான். ராவணனோட பொம்மை எரிய எரிய சுரேஷோட வீடு கூட அப்படியே எரிஞ்சிட்டு இருந்தது. சுரேஷோட மனைவி கன்னிகா கத்திக்கிட்டே இப்படி சொல்றா, யாராவது வாங்க, என் வீட்டுல நெருப்பு பிடிச்சிக்கிச்சு, காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க. கன்னிகா வார்த்தைகளை கேட்ட ராதா அப்படியே உள்ள ஓடி போறா. உள்ள போய் கன்னிகாவோட பொண்ணை வெளியே கூட்டிட்டு வரா. அப்ப சுரேஷோட போனுக்கு அவனோட ஆபீஸ்ல இருந்து கால் வந்தது, ஃபேக்டரியில கூட நெருப்பு பிடிச்சிருக்குன்னு. அப்ப சுரேஷ் நடு ரோட்டுக்கு வந்துட்டா. அப்பதான் ஒரு பெரிய மாய நடந்தது. அங்க திடீர்னு கலர் கலரா ஒளி வந்தது. அப்பதான் துர்கா தாய் பிரதிட்சமானாங்க. துர்கா தாய பார்த்த எல்லாரும் அவங்க முன்னாடி தலை வணங்கினாங்க. இது உங்களோட கர்மாவோட வினை சுரேஷ் கனிகா. நீங்க கன்னி பூஜை சமயத்துல ஒரு ஏழை பெண்ணை அவமானப்படுத்திருக்கீங்க. உங்களுக்கு பணக்காரங்களா இருக்க எந்த தகுதியும் இல்ல. உங்க 2 பேருக்கும் நீங்க பண்ண தப்பு என்னன்னு புரியணும். இப்படி சொல்லிட்டு தாய் துர்கா அங்கிருந்து மறைஞ்சிட்டாங்க. அப்புறம் சுரேஷ் நடு ரோட்டுக்கு வந்துட்டான். ராதா அவளோட பொண்ணு நர்மதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தா. அப்போ அவளோட கணவன் மோகன் சந்தோஷமா வீட்டுக்கு வரா. அப்போ அவ கூட 9 பசங்க இருந்தாங்க. ராதா, 9 அனாதை பசங்களை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நாம இவங்களுக்கு உணவு கொடுக்கணும். ஆனா உங்ககிட்ட பணம் இல்ல இல்லையா? நான் உனக்கு சொல்றேன் இரு ராதா. நான் கூலி வேலை பார்க்குற இடத்துல அங்க எனக்கு நிறைய தங்க காசுகள் கிடைச்சது. எனக்கு தோணுது துர்கையோட ஆசீர்வாதம்னு. துர்கம்மா நம்ம கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டா. ராதா நடந்த விஷயம் எல்லாத்தையுமே மோகன் கிட்ட சொல்றா. கெட்டவங்களுக்கு எப்பவும் கெட்டதுதான் நடக்கும் ராதா. ராதா 9 பசங்களையும் அவ வீட்லயே உட்கார வச்சு உணவை பரிமாறினா. அதோட எல்லா கன்னிகளும் அவங்களோட உணவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அவங்க எல்லாருக்கும் புது புது துணிகளும் ஸ்வீட்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மோகனோட குடும்பம் பணக்கார வீடாயிடுச்சு. சுரேஷோட குடும்பம் ஏழையாயிடுச்சு. அது கூடவே கெட்டதெல்லாம் எரிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் நல்லதுக்கும் உண்மைக்கும் வெற்றி கிடைச்சிருச்சு. ஆவ்லாப்பூர்ங்கிற ஒரு கிராமம் இருந்தது. கிராமத்து பேரு எவ்வளவு விசித்திரமோ அந்த ஜனங்க கூட அதே மாதிரி விசித்திரம். எல்லாரும் அவங்கவங்க நிலத்துல விவசாயம் பண்ணி வாழ்க்கைய ஓட்டுவாங்க. ஒரு நாள் சங்கர் ராவ் மாருதி ராவோட வயல்ல போயிட்டு இருந்தாரு. ஒரு விஷயம் மட்டும் நம்ம கிராமத்துல சரியா இருக்கும். 2 வேளை சாப்பாடுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாருமே ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. நீங்க சரியாதான் சொன்னீங்க. நல்ல வாழ்க்கைக்கு 2 வேளை சாப்பாடு, நல்ல துணி இருந்தா அதுவே போதும். 2 பேரும் நடந்துகிட்டே ஊரோட பெரிய நாட்டாம வசந்த் ராவ் வயலுக்கு போனாங்க. அவருடைய அந்த நிலம் ரொம்ப நாளாவே வறண்டு போய் இருந்தது. ஆனா அங்க சோளக்காட்டு பொம்மை ஒண்ணு நின்னுட்டு இருந்தது. அத பார்த்து அவங்க பயந்து போனாங்க. ஐயோ கடவுளே, இந்த பொம்மை நம்ம பேசுறதெல்லாம் கேக்குது போலயே. ஆனா இந்த பாழடைஞ்ச பூமியில இது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு? நாம இத இங்கிருந்து எடுத்து போட்டுடலாம். அந்த பொம்மைய வயல்ல இருந்து எடுத்து பக்கத்துல இருந்த கோவில்ல வச்சுட்டாங்க.
இந்த பொம்மையை இங்கேயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். இந்த பொம்மையை அங்கே இங்க தூக்கிட்டு போய் நம்ம நாளே போயிடுச்சு. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லதா நடந்திருக்கு. கோயிலுக்கு யாரே வந்தாலும் கூட இந்த பொம்மைய பார்த்துட்டு பயந்துருவாங்க. 2 பேரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்கிட்டாங்க. அந்த ராத்திரி மாருதி ராவ் கண்ட கனவுல, என்ன பண்ணிக்கிட்டே இருக்க மாருதி? இவ்வளோ பெரியவனா இருக்க. சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் உன்னை குளிப்பாட்டி இருக்க. உங்க அம்மா போல சின்ன வயசுல இருக்கும்போது நான் உன்னை ரொம்ப பாசமா பார்த்துக்கிட்டேன். அட இங்க இங்க என்ன நடக்குது? நீ யாரு? அப்புறம் என்னோட பேர் எப்படி உனக்கு தெரியும்? நீ பயப்படாத மாருதி, கூடிய சீக்கிரம் உனக்கு எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். திடீரென மாருதி ராவ் பயந்து எந்திரிச்சாரு. அவனை அப்படி பார்த்து அவனோட பொண்டாட்டி கஞ்சன் ரொம்பவே பயந்து போயிட்டா. என்ன ஆச்சுங்க? உடம்பு சரியா இருக்குல்ல? இந்த குளிர்காலத்துல நீங்க இப்படி வேர்த்து கொட்டுறீங்க? நானு ஒரு விசித்திரமான கனவு கண்டேன். என்ன கனவு? அந்த கனவுல ஒரு பொம்மை என்கிட்ட பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் விசித்திரமான ஒரு விஷயம் என்னன்னா, அதுக்கு என்னோட பேர் தெரியுது. நீங்க ஒரு வாட்டி சின்ன பசங்க மாதிரி பேசுவீங்க. கனவு கனவு தாங்க. கனவுல நாங்க என்ன வேணாலும் பார்க்கலாம். கனவுல நீங்க இந்த தேசத்தோட முதல்வர் கூட ஆகலாம். ஆனா நிஜ வாழ்க்கையில நீங்க இந்த ஊரோட நாட்டாமை கூட ஆக முடியாது. படுத்துக்கங்க. அந்த ராத்திரி பூரா மாருதி ராவுக்கு தூக்கமே வரல. அவ ராத்திரி எல்லாம் கவலையில கண்ணே மூடல. பொழுது விடிஞ்சதும் சங்கர் ராவ் ரொம்ப ஜோரா கதவை வந்து தட்டுறாரு. என்னாச்சு? எதுக்கு நீ பயந்துகிட்டே இருக்க? நீ கொஞ்சம் வெளியே வா. ஒரு முக்கியமான விஷயத்த நான் உன்கிட்ட பேசணும். அட, அப்படி என்ன ஆச்சு? ஏண்டா வீட்டுக்கிட்ட நீ வர மாட்டியா? விஷயம் அந்த மாதிரி இருக்கு. மாருதி ராவ் வெளியே போயிட்டாரு. மாருதி ராவ் பார்த்தா சங்கர் ராவ் ரொம்ப பயந்திருந்தாரு. சீக்கிரமா சொல்லு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்க பொண்டாட்டி பிள்ளைக்கு ஒண்ணு ஆகல தானே? அட, அவங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்ப சொல்ல போற விஷயத்த கேட்டா நீ பயந்து அப்படியே மயங்கி அங்கேயே விழுந்துருவ. நீ உனக்கு தெரியும்ல, நேத்து நாம பசன்புரத்துல இருந்து தலைவர் வயல்ல ஒரு பொம்மையை எடுத்துட்டு வந்தோம்ல, அந்த பொம்மை அங்கிருந்து காணாம போயிடுச்சு. ஐயோ, அதுல என்னடா இருக்கு? இதுக்குடா நான் பயப்படணும்? காலங்காத்தால அந்த பூசாரியா தான் பார்த்திருப்பான். அந்த பொம்மைய ஏதாச்சும் வயல போய் வீசிட்டு வந்திருப்பான், அவ்வளவுதான். இல்லைன்னா பக்கத்துல எங்கேயாச்சும் வீசிருப்பான். காலையில அந்த பூசாரிய காணாம போயிட்டான். ஊர்ல எல்லாருமே கோயில போய் நின்றுட்டே இருக்காங்க. அந்த பொம்மையும் காணாம போயிடுச்சு. பூசாரி பொண்டாட்டி அழுது அழுது உக்காந்துட்டா. அவங்க மூஞ்சி பார்க்கவே முடியல. பூசாரி கிராமத்தை விட்டு எங்கேயும் போகவே மாட்டாங்க. நம்ம கிராமத்துல வருஷக்கணக்கா வந்துட்டே இருக்க பரம்பரை பழக்கமா யாரு கோயிலோட பூசாரியா இருக்காங்களோ அவங்க உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த கிராமத்திலேயே இருக்கணும். அவங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியே போகவே முடியாது. அட, இப்போ என்ன பண்றது? அந்த பொம்மையை நாம அங்கிருந்து தூக்கிட்டு வந்துட்டு தப்பு பண்ணிட்டோமா? அட, எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நாம போய் ரத்தம்மா கிட்ட இப்போ பேசி ஆகணும். அவங்க தான் நமக்கு உதவி பண்ணுவாங்க. சங்கர் ராவோட பேச்ச கேட்டு மாருதி ராவ் இன்னும் பயந்து போய் இன்னும் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீ சரியா சொல்ற சங்கர். நாம இப்பவே போய் ரத்னாமாவை சந்திக்கலாம். ரத்னாமாவுக்கு இந்த கிராமத்தை பத்தி எல்லாமே முழுசாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அவங்க கண்டிப்பா நமக்கு உதவி பண்ணுவாங்க. ரத்னாக்கா ஆவ்லாப்பூர்லயே விசித்திர புத்தி உள்ள ஒருத்தி. ஊருக்குள்ள ஒரு பேச்சு பிரபலமா இருந்தது. ரத்னாக்கா ஆவ்லாப்பூரோட வரலாறு எல்லாம் தெரிஞ்ச ஒரு பெரிய ஞானின்னு. அவங்க யாரோடையும் சேர மாட்டாங்க. கொஞ்ச நேரத்துல மாருதி ராவு சங்கர் ராவ் ரத்னா அக்காவோட குடிசை கிட்ட போனாங்க. நீங்க 2 பேரும் இங்க ஏன் வந்திருக்கீங்க? உங்களுக்கு தெரியாதா நான் யாரையும் சந்திக்க விரும்ப மாட்டேன்னு? மனுஷங்களோட நடவடிக்கை, கெட்ட புத்தி இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காம குடிசைய காட்டுல கட்டிருக்கேன். ஆனா நீங்க இங்க கூட என்ன விட மாட்டீங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்க. இப்போ நீ என்கிட்ட என்ன உதவி கேட்க வந்திருக்க மாருதி ராவ்? நீ என்ன பண்ணிருக்க தெரியுமா? யாரும் பண்ணக்கூடாதத பண்ணிருக்க. உங்க பேச்சோட அர்த்தம் எனக்கு புரியல. நாங்க என்ன பண்ணோம்? நாங்க பண்ணிருக்க கூடாது. அப்போ அந்த ரத்னா அக்கா அவங்களோட ஞான கண்ணால பார்த்து சொன்னாங்க, அந்த சோளக்காட்டு பொம்மைய நீ வசந்த் ராவ் நிலத்துல இருந்து எடுத்திருக்க கூடாது. இப்போ அது என்ன பெரிய தப்பா? அவங்க பழைய தலைவரா இருந்தாங்க. அவங்க வயல அப்படியே கிடக்கு. எங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த வயல்ல ஒண்ணுமே ஆகாதுன்னு அதுக்குதான் அந்த பொம்மையை எடுத்துட்டு வந்து கோயில வச்சோம். இந்த மாதிரி காலையில
இது எங்க வயல்ல இல்ல மத்தவங்க வயல்ல எடுத்துட்டு போய் வச்சுட்டு போறோம். அதுல என்ன இருக்கு? அது யாருக்காச்சும் பிரயோஜனமா இருக்கலாம்ல. அட முட்டாள்களா, அந்த சோளக்காட்டு பொம்மைய அங்கிருந்து நீங்க எடுத்திருக்க கூடாது. அடே, இந்த உலகத்துல ஒரு பொருள் ஒரு இடத்துல காரணம் இல்லாம இருக்காது. அந்த சோளக்காட்டு பொம்மை பசந்த் ராவ் நிலத்துல இருந்ததுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நீ அதை எடுத்துட்ட, அதை நீ எடுத்திருக்கவே கூடாது. இப்போ என்ன ஆக போகுதோ என்னவோ. அண்ணன் தம்பி 2 பேரும் இந்த கால சக்கரத்துல மாட்டிக்க போறீங்க. அதுல இருந்து வெளியே வர உங்களால முடியவே முடியாது. நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது. நீங்க எங்களுக்கு எதுக்கு உதவி பண்ணவே மாட்டீங்க? ஏன்னா நான் உங்களுக்கு உதவவே முடியாது. இப்போ உங்களுக்கு அந்த கடவுள் தான் உதவி பண்ணணும். நான் அந்த கடவுள் கிட்ட உங்க 2 பேருக்காக இந்த கிராமத்துக்காக வேண்ட மட்டும்தான் முடியும். சரி, நாங்க இங்கிருந்து போறோம். சரி, ஒண்ணு மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க, அந்த பொம்மையோட ரகசியம் என்ன? நீங்க இத மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அந்த வசந்த் ராவ் நாட்டம்மையோட நிலம் ஒரு காலத்துல செழிப்பா இருந்தது. ஆனா பார்க்கவே அது வறண்டு போச்சு. ஒரு நாள் வசந்த் ராவ் நாட்டாம ஊர்ல இருந்து திடீர்னு காணாம போயிட்டாரு. இப்படியேதான் ராத்திரி பூசாரி காணாம போன மாதிரி. மாருதி ராவ், சங்கர் ராவ் கவலைப்பட்டுக்கிட்டே அங்கிருந்து வந்தாங்க. 2 பேரும் கொஞ்ச தூரம் தான் நடந்திருப்பாங்க. அப்போ அவங்க 2 பேரோட பார்வை ஒரு மரத்து மேல விழுந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பெரிய பொம்மை மேல யாரோ உக்காந்துருக்காங்க போல. அந்த மரம் எவ்வளவு பெருசா இருக்கு பாரு. அக்கப்பக்கத்துல எந்த மனுஷங்க எந்த குரங்கும் இல்லவே இல்ல. சரியா பாருங்க, அங்க என்னமோ மின்னிக்கிட்டே இருக்கு. மாருதி ராவ் அந்த மரத்தை நோக்கி நல்லா உறுத்தி பார்த்தப்போ, ஆமா ஆமா, நீ சரியாத சொல்ற. வா வா போய் பார்க்கலாம். 2 பேரும் மரத்துக்கிட்ட வந்து நின்னாங்க. அப்ப திடீரென அங்க ஒருத்த வந்து நின்னா. திடீரென வந்து நின்னதால 2 பேரும் பார்த்து பயந்து போனாங்க. 2 பேரும் பார்த்தா அவன் ஒரு ஜோக்கர். அவ அந்த 2 பேரையும் பார்த்து விசித்திரமா சிரிச்சா. யார் நீ? நீங்க எப்பவுமே இந்த ஜோக்கரை பார்த்ததே இல்லையா? நான் அவன்தான். ஜோக்கரை நாங்க நிறைய பார்த்துருக்கோம், ஆனா உன்னை நாங்க எப்பவுமே பார்த்ததே இல்லையே. உன்னோட பேர் என்ன? ஜோக்கர். நான் உன்கிட்ட உன் பேர் என்னன்னு கேட்டேன். உனக்கு கேட்கலையா? என் பேரு ஜோக்கர். நான் எங்கேருந்து வந்தேன்னு உனக்கு கூடிய சீக்கிரமா தெரிய போகுது அப்படின்னு சொல்லி அந்த ஜோக்கர் ஏதோ விளையாட்டு காட்ட ஆரம்பிச்சா. அப்படி பார்க்கும்போதே அந்த விளையாட்டு காட்டிக்கிட்டு அவங்க பார்க்கும்போதே திடீரென மறைஞ்சு போயிட்டா. இவன் யாரு? நம்ம கிராமத்துல எப்பல இருந்து ஜோக்கர்ல வர ஆரம்பிச்சாங்க? அட, ஏதோ கிராமத்துல சர்க்கஸ் எல்லாம் போட்டிருக்காங்க போல. அங்க வேலை பார்த்துக்கிட்ட அப்படியே சுத்தி பார்க்க இவன் இங்க வந்திருக்கான் போல. அப்படி வரும்போது இங்க வரைக்கும் வந்திருக்கான். இதுல நமக்கு என்ன இருக்கு? சரி வா போலாம். சங்கர் ராவ் மாருதி ராவ் வீட்டுக்கு போனாரு. ஆனா அங்க பார்த்தா அவனோட மனைவி பையன் முன்னா கூட மாருதி ராவோட வீட்லயே இருந்தாங்க. அவனோட மனைவி பையனை பார்த்து சங்கர் ராவுக்கு திக்குன்னு ஆயிடுச்சு. அப்போ மாருதி ராவோட மனைவி கஞ்சன் பயத்துல சொன்னா, நான் ரொம்ப நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன். முன்னாவை விட்டு உங்களை தேட சொன்னேன். நீங்க எங்கேயும் கிடைக்கல. அட, என்னாச்சு கஞ்சன்? நீ எதுக்கு இந்த மாதிரி பயப்படுற? தெரியல. நீங்க போன பிறகு நான் வீட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு ரூம்ல ஒரு பெரிய சத்தம் கேட்டுச்சு. நான் நினைச்ச பூகம்பம் வந்துடுச்சுன்னு. அங்க பார்த்தா ரூம்ல கலர் கலர் லைட் மின்னுது. அப்புறம் நான் ரூமுக்குள்ள போனதும் பார்த்தா ஒரு சோளக்காட்டு பொம்மை வெள்ளை நிறத்துல மின்னிக்கிட்டு இருந்தது. என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தது. அவனோட மனைவி கஞ்சன் பேச்ச கேட்டு மாருதி ராவ் ரொம்ப பயந்து போனான். அந்த பயத்திலேயே அவன் சங்கர் ராவை பார்த்தான். அட, இங்க என்ன நடக்குது? முதல்ல அந்த பொம்மை எடுத்துட்டு போய் நம்ம கோயில வச்சோம். பொம்மை கோயிலிருந்து மாயமா போயிடுச்சு. கூடவே பூசாரி கூட. இது அந்த பொம்மை தானே? அந்த பொம்மையா? கண்டிப்பா இது இருக்காது. கஞ்சன் என்ன சொல்றான்னா, இந்த பொம்மை வெள்ளை கலர்ல மின்னுது. வாயில இருந்தது ரொம்ப சாதாரணமான பொம்மை. என்னவா இருந்தாலும் உள்ள போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பயத்திலேயே ரூமுக்குள்ள போனாங்க. ஆனா அந்த காட்சிய பார்த்து 2 பேரும் அப்படியே பார்த்துக்கிட்டே நின்னுட்டாங்க.
அவங்க பார்க்கும்போதே அவங்க முன்னாடி ஒரு வைர சோளக்காட்டு பொம்மை நின்னுச்சு. அதுக்கு மேல ரொம்ப விலைவாசியான வைரம் இருந்தது. அப்போ அவங்க 2 பேரோட முன்னாடியே ஒரு அதிசயம் நடந்தது. சோளக்காட்டு பொம்மை 2 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, என் உடம்புல ஒட்டிக்கிட்டே இருக்கிற வைரத்தை விற்கிற சாதனையா நீ பண்ணாத. அப்படி பண்ணனா உங்க 2 பேரோட சாவு நிச்சயம். பொம்மை பேசுறத பார்த்து மாருதி ராவ், சங்கர் ராவ் 2 பேரும் பயந்து போயிட்டாங்க. யார் நீ? யார் நீ? பொம்மை இப்படி பேசுது? நான் சாதாரணமான பொம்மை இல்ல. நீங்க என் பேச்ச கேட்டா நான் கண்டிப்பா உங்களுக்கு உதவி பண்ணுவேன். என்ன உதவி? நான் உங்களை பணக்காரங்களா மாத்துவேன். எவ்வளோனா நீங்க யோசிக்கவே முடியாத அளவுக்கு. ஆனா உங்க பேச்ச நான் எப்படி நம்புறது? எப்போ வரைக்கும் நீங்க உங்களை பத்தி சொல்ல மாட்டீங்களோ அங்க வரைக்கும் நான் உங்களை நம்ப மாட்டேன். ஆமா ஆமா, உங்களை எப்படி நம்புறது? நீ பேய், பிசாசு, பிரேதாத்மாவா மாறிட்டேனா நாங்க சர்வநாசமாயிருவோம். நான் பேய், பிசாசு, பிரேதாத்மா எதுவும் இல்ல. நேரம் வரும்போது உனக்கு எல்லாமே புரிய வரும். சங்கர் ராவ் ஆழமான யோசனை பண்ணிக்கிட்டே பயத்திலேயே அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு சொன்னாரு, அட நீ அதே பொம்மை தானே? நாங்கள் பசந்த்ராவ் பிரபாவ் வயலிருந்து தூக்கிட்டு வந்த அதே பொம்மை தானே? சங்கர் ராவோட பேச்சு கேட்டு அந்த பொம்மை விசித்திரமா ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சுது.